ரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜனுடைய ஒரு அன்பான வணக்கங்கள். இன்று 4/2/2026 புதன்கிழமை, தை மாதம் 21ஆம் தேதி, திருத்தியை திதி. இந்த நாளிலே பூர நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாள் சுக்கிர பகவானுக்குரிய நாளாக கருதப்படுகிறது. திருத்தியை என்றாலே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். திருத்தியைனா கிருஷ்ண பரமாத்மா குசேலனுக்கு அவள் கொடுத்த திதி, அக்ஷய திதின்னு சொல்லுவாங்க. நான் அக்ஷய திதி கிடையாது, மாதத்திலே வரக்கூடிய ஒரு திருதியை திதி. இதிலே பூர நட்சத்திரம் சேர்கிறது. பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நாளிலே பொன் பொருள்கள் வாங்குவதற்கும் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கும் ஒரு சிறந்த நாள். பங்கு சந்தையிலே முதலீடு செய்தல், அதே போல் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே புத பகவான் சஞ்சரித்தாலும் சுக்கிரனுடைய பேராதரவு பெற்ற திதியும் வாரமும் சுக்கிரனுடைய பலம் பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மகாவிஷ்ணுவையும் திவ்ய தேச பெருமாளையும் தரிசனம் செய்வது மிகவும் நல்லது. சனிக்கிழமையிலே பெருமாள் கோயில்களுக்கு செல்வதை விட புதன்கிழமையிலே செல்வது மிகவும் சிறப்பு. இந்த நாள் பூர நட்சத்திரம் சம்பவிக்கிறதால் நல்ல தன லாபங்களும், அதே போல் பெருமாள் கோவிலே அமையப்பெற்ற தனிக்கோவில் தாயார் என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலுடைய தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யும் போது நல்ல லாபமும் இன்பமும் பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. உங்கள் வீடுகளுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யும் போது நல்ல தனலாபங்களை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. திருவோண நட்சத்திரம் என்றாலே மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம். நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று அங்கு உள்ள சந்திர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி நவகிரக வழிபாடை செய்து வரும்போது உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷங்கள், கஷ்ட தரித்திரங்கள் நிவர்த்தியடைந்து நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. நேயர்களே, நாம் 12 ராசிக்கான பலன்களை காண்போம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இன்று தொழிலிலே சில பகைவர்களை சந்திக்கக்கூடும். முன்னாள் விரோதிகள், தொழில் சார்ந்த இடங்களிலே உங்கள் பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே உங்கள் தொழிலே போட்டி பொறாமைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய விரோதிகளையும், அதே போல் சில நேரங்களிலே தொழில் சார்ந்த பிரச்சனைகளையும் வரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே சற்று கவனமாக இருங்கள். உங்கள் தொழிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் லாபங்களை பெறாமல் சில நேரங்களிலே உங்களுடைய முயற்சியை மட்டுமே கைவிடாமல் செய்யும்போது உங்களுக்கு பாராட்டும் புகழும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் இடம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. நண்பர்களே விரோதியாக மாறக்கூடிய நாள். இந்த நாளிலே சற்று கவனமாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு வார்த்தையும் மிகவும் கவனமாக பேசுங்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது குருவின் பேராதரவினால் சிறந்த முறையிலே உங்களுக்கு அநேக விஷயங்கள் லாபகரமாக அமையப்பெறுகிறது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. நாளினுடைய துவக்கத்திலே உங்களுக்கு ராசி மண்டலாதிபதியான்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் பாவத்திலே அமைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமையப்பெறுகின்றார். இதனால் உங்களுக்கு நல்ல லாபமும், நல்ல பேர் ஆதரவும், நல்ல பெரியோர்களிடத்திலே நல்ல மதிப்பு மரியாதை, நல்ல சூழல்கள் ஏற்படுகின்றது. தந்தையார் வழியான சொத்துக்கள், அது சார்ந்த விஷயங்களையும், புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வந்து சேரக்கூடிய நாள். இந்த நாளிலே எடுத்த காரியங்களிலே வெற்றி, நல்ல முயற்சிகளும், அதே போல் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய தருணங்கள் வந்து சேரக்கூடிய நாள். இந்த நாளிலே தந்தையாருக்கும் மகனுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல் தாய் வழி சொத்துக்களால் சில சஞ்சலங்கள் ஏற்படலாம். உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் மன அமைதியின்மையை இருக்கக்கூடிய நபர்கள் மன நிம்மதி கிடைத்து நல்ல ஒரு இன்பமான சூழல் வரக்கூடிய நாள் இன்று நாள். இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களிலே ஜெயவலம் முடித்து அதற்கு பாராட்டும் பரிசும் பெறக்கூடிய ஒரு தருணங்கள் நடைபெற உள்ளது. எனவே இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ராகுவின் பேரருளும் பேராசையும் உங்களுக்கு வந்து சேர்கின்றது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே
நீங்கள் சில விஷயங்களிலே கவனமாக செல்லுங்கள். அதே போல் வண்டி வாகனங்கள் செலுத்துபவர்கள் சற்று கவனமாக செலுத்துங்கள். அதே போல் நீங்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றி காணலாம். அதே போல் உங்களுக்கு முயற்சியிலே சில காலதாமதங்கள் ஏற்படும். உடல் சோர்வு, உடலுடைய சில மாற்றங்கள், உரிய நேரத்துக்கு உணவு அருந்தி கொள்ளுங்கள். அதே போல் காலதாமதமின்றி தொழிலுக்கு செல்லுங்கள். பணியை செல்லும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டும் நல்ல இன்பமும் தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே நீங்கள் முக்கியமாக உங்களது மேலதிகாரியிடத்திலே கவனமாக இருங்கள். உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களை சில நேரங்களிலே பகைத்து கொள்ளக்கூடிய தருணங்கள் ஏற்படும். ஆகையால் சற்று கவனமாக எந்த ஒரு முடிவையும் பிறருடைய ஆலோசனை இல்லாமல் எடுக்காவது இருப்பது நல்லது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல மன அமைதியும் மன ஒற்றுமையும் வந்து சேர்கிறது. கடகராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் லாபங்கள் இருந்தாலும் புதிய பயணங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள், அதே போல் இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கின்றது. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல சுபிட்சமான சூழல்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், அதே போல் தேவையற்ற விஷயங்களுக்கு சிலரால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுகின்றது. உங்களுடைய முகநூல் பக்கத்திலே சற்று கவனமாக செலுத்துங்கள். பிறருக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு போன்றவற்றை தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. வங்கியிலே உங்களது கணக்குகளை சிலரால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே உரிய காசோலைகளை செலுத்தி உங்களுடைய வங்கி கணக்கை சற்று காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்தால் அனைத்தும் நீங்கி ஒரு நிம்மதியான சூழல் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்து ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றது. இதனால் உங்களுக்கு சில நேரங்களிலே கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது நீங்கி வருகிறது. அதே போல் சனி பகவானுடைய 7ஆம் பார்வையினால் உங்களது ராசி மண்டலத்தினால் பாதிக்கப்படுகிறனால் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் நீங்கள் அதை சில பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை விட்டு கொடுத்துவதோ அல்லது சமாதானம் செய்து பிரச்சனைகளை சுமூகமாக முடிப்பதே உங்களுக்கு ஒரு நல்ல சூழலை தரும். மன அமைதியும் மன ஒற்றுமையும் இல்லாமல் ஒரு நிம்மதியற்ற சூழல் இருப்பவர்கள் ஆலயம் சென்று அல்லது கடற்கரைக்கு சென்று நல்ல ஒரு தியானம் செய்யும்போது உங்கள் மன அமைதியும் மன நிம்மதியும் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி. அதே போல் சில நேரங்களிலே மன சோர்வு இருந்தால் அதை சரிவர தியானங்கள் தவங்கள் செய்து அதனுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு ஒரு இன்பமான சூழலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. கன்னிராசினியர்களுக்கு ஒரு இனிமையான சூழல் அமைந்திருந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களிலே முன்கோபத்தினால் பிரச்சனை. உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 5லே சூரியனோடு இணைவதால் முன்கோபங்கள், அரசாங்கத்தினால் சில பிரச்சனைகள் இருந்து வரும். அதே போல் உங்களது நிலங்கள் அல்லது சொத்துக்களால் உரிய நில வரிகள் நில ஆவணங்களை கட்டிவிடுங்கள். அதே போல் சில நேரங்களிலே மின்சாரத்துறையினால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேர்கின்றது. மின் கட்டணத்தினால் சில பிரச்சனைகள். அதே போல் உங்கள் இல்லத்திலே தேவையான அரசாங்கத்திற்கு நீங்கள் வரி செலுத்தக்கூடிய விஷயங்கள், அதே போல் அரசாங்கத்திற்கு தர வேண்டிய பணங்களை உரிய முறையிலே கட்டிவிடுங்கள். அதே போல் இஎம்ஐ ப்ராப்ளத்தினால் சிலரால் பிரச்சனை இருக்கும், அதையும் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. எனவே தொழிலையும் கவனமாக கரை சேர்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு சில குழப்பங்கள் இருந்தால் அது நிவர்த்தி அடைந்து இறைவனையாரினுடைய பாத கமலங்களிலே சிறப்பு பூஜைகளை செய்து வர உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் இனிமையான சூழலும் வந்து சேர்கிறது. அதேபோல் நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ராகுவின் பேராசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேர்கிறது. துளாராசினியர்களுக்கு இந்த நாளிலே சில நபர்களால் ஒரு சின்ன தொல்லைகள், நண்பர்களாலும் உங்களது பிள்ளைகளாலும் சில தொல்லைகள் உங்களுக்கு உண்டு. சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த சூழலிலே ஒரு இன்பமான சூழல்கள் அமையாப்பெறாமல் இருப்பதும், தொழிலிலே சிலரால் சுடுசொல்லுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை, உங்களுடைய முன்னேற்ற பாதையிலே வளர்ச்சி கம்மியாக இருப்பது, அதே போல் சிலருக்கு சில நேரங்களிலே ஒரு மன அமைதி இல்லாதது போல் ஒரு சூழல் இருந்தாலும் நண்பர்களால் சில பிரச்சனைகள்,
உங்களை பற்றி பிறர் அவதூறு பேசக்கூடிய நிலைகள் ஏற்படக்கூடியது. ஆகையால் சற்று கவனமாக இருந்து உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இனிமையான சூழலிலே சில பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளும்போது உங்களது வெற்றி பாதை இனிதே தொடர்ந்து செல்கிறது. இந்த நாளிலே நீங்கள் கருமை நிற ஆடை அணிவிக்கும் போது சனி பகவானுடைய பேராதரவினால் ஒரு சிறந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. விருச்சிகராசினியர்களுக்கு ஒரு இனிமையான சூழல்களும் மறைவு ஸ்தானத்திலே சில கிரகங்கள் கூட்டமைப்பு சேர்வதும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதே போல விருச்சிகத்துக்கு ராசி மண்டலத்துக்கு 7ஆம் பாவத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஒரு சுபகிரகமாகப்பட்டது 8ஆம் இடத்திலே மறையப்படுகிறது. அதே போல் 10ஆம் இடத்திலே ஒரு பாபகிரகமும் சஞ்சரிக்கிறது. 4ஆம் இடத்திலே உங்களுக்கு ராகுவோடு இருந்த சனி. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நிம்மதியற்ற சூழலிலே செய்து வருவீர்கள். உங்களுக்கு பிடித்த வேலையையே பிடிக்காதது போல தோன்றும். உணவு அருந்துவதற்கு நேரமின்மை, அதே போல் சரியான முறையிலே உங்களது செரிமான மண்டலத்திலே சில நேரங்களிலே பிரச்சனை, உணவு அருந்த முடியாத சில சூழ்நிலை, அதனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, இதை அனைத்தும் சற்று நீங்கள் கவனித்து கொண்டு உங்களது மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். உறவினர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உங்களது உடலை பாதிப்பிலிருந்து பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவிப்பது மிகவும் சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, 3ஆம் இடத்திலே சனி பகவான் ராகு பகவான் சேர்க்கை, 2ஆம் இடத்திலே சூரியனும் புதன் செவ்வாய் சேர்க்கை. எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை கவனித்து பேசுங்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். யாரையும் துச்சமாக நினைக்காதீர்கள். இந்த நாளிலே நீங்கள் துச்சமாக நினைத்த நபர்கள் முன்னேற்ற பாதையிலே நீங்கள் சற்று காலதாமதமாக முன்னேற்றம் அடைவதாக உங்களுக்கு தோன்றும். இந்த காலதாமத சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கி ஒரு இன்பமான சூழல் அமைப்படுகிறது. உங்களது எதிரிகளால் சில தொல்லைகள் இருந்தாலும் மன தைரியமும் மன லயமும் கொண்டு சாதுரிய முறையிலே அவர்களை தோற்கடிப்பதே உங்களுக்கு சிறந்த அனுபவமாக அமையப்படுகிறது. பல்வேறு விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அனுபவமே சிறந்த ஆசானாக அமையப்பெறும். எந்த ஒரு காரியத்தும் அனுபவஸ்தரிடம் ஆலோசனை பெற்றே அதன் மூலியமாக நீங்கள் ஈடுபடுங்கள். நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு சிறந்த சூழல்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. மகர ராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலேயே சூரியன் செவ்வாய். அடிக்கடி கோவப்படக்கூடிய நபர்கள், திடீர் டென்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது. சற்று கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே சர்க்கரை நோயாளிகள் சுகர் டெஸ்ட் எடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா ராசி மண்டலத்திலே சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை, கடின கோபங்கள், அதே போல் எதையும் பிடிக்காத ஒரு சூழல், பிறரை பார்த்து கோபமடையக்கூடிய நிலை, தொழில் சார்ந்த இடங்களிலே வியாபார யுக்திகள், அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் உங்களது வாடிக்கையாளர்களை சற்று கவனமாக கையாளுங்கள். அவர்கள் மீது கோபம் கொண்டு எந்த ஒரு சுடுசொல்லும் பேசாமல் இருப்பது நல்லது. அதே போல் இந்த நாளிலே நீங்கள் சற்று கோபப்படாமல் இருப்பது மிகவும் சிறந்ததாக அமையப்படுகிறது. நீங்கள் அருகாமையிலே உள்ள விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் போது உங்கள் தனலாபமும் பேரின்பமும் பெற உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சேலஞ்சான நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்திலேயே சனி பகவானும் ராகு பகவானும், ஏற்கனவே இருட்டு அதுக்குள்ளே ஒரு இருட்டுன்ற மாதிரி சனி பகவானே ஒரு இருள் கிரகம். அந்த இருளுக்கு நிழல் கிரகம் யாருன்னா இருளுக்கு நிழலாக இருக்கக்கூடியவர் ராகு. வாழ்க்கையினுடைய பயனிலே ஒரு விரக்தியான தன்மை, எப்பவுமே ஒரு விரக்தியான சூழல். அந்த பிரச்சனைகள் அனைத்து நீங்க ஒரு ஒளி கிரகம் உங்களுக்கு வழிகாட்ட உள்ளது. குரு பகவான் 5லே அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் உங்கள் ராசி மண்டலத்தை பார்க்கிறார். ஒரு சுபமான விஷயங்கள் இருந்தாலும் அது சுபிட்சமான விஷயங்களாக மாறும். தாயார் தந்தையார் இடத்திலே சில பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு மனக்கவலை இருந்து ஹாஸ்டல் அல்லது வெளியே தரக்கூடிய நபர்கள் குடும்பத்துடன் சேரக்கூடிய பாக்கியத்தை தரவல்லார்.
நீண்ட நாட்களாக காதல் திருமணம் செய்து தாயையும் தந்தையும் பிரித்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய மனம் மாறி உங்களை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் ஆசிகள் மற்றும் நல்ல ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்படுகிறது. இந்த நாளிலே எடுத்த காரியங்களிலே வெற்றி அடைந்திருந்தாலும் உங்களுக்கு 6லே கேது அமையப்படுகின்றார். இதனால் சில நேரங்களிலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள், முடி கொட்டும் பிரச்சனை, அதே போல் வாயில் பல்லிலே பிரச்சனை ஏற்படப்படுகிறது. அதே போல் ஒரு இனிமையான சூழலும், தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை சுத்தம் செய்து விடுங்கள். உடைந்த பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகளை துரத்திவிட்டு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யும்போது ஒரு சுபிட்சமான தன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்க்கின்றது. மனசோர்வும் சில நேரங்களிலே உடல் சோர்வினாலும் நீங்கள் உரிய நேரத்துக்கு பணியில் செல்லாமல் இருந்து, அதே போல் சிலருக்கு தொழில் நிமித்தமாக தொழிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனுடைய பேராசீர்வாதமும் பேர்கருணையும் உங்களுக்கு வந்து கிடைக்கின்றது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வர நான் எம்பெருமானை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.